அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெரோட்டா சார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி எந்த கொஷினும் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கு டிவைனோட கைடன்ஸ் இன்றைக்கி என்ன, எதை பற்றியாக இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட ஃபஸ்ட் கைடன்ஸ், உங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி 4 of Wands பிளாக்கேஜாக வருது. அதாவது நீங்கள் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் போயிருக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு விக்ட்ரி வந்துடக்கூடாதுங்கிறதுல யாரோ ரொம்ப முனைப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. உங்களுக்கு தேவை இப்போது கொஞ்சம் பொறுமை தான். ஆனால் அந்த பொறுமை வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி பேர்டண்டாக இருக்குது. பட் அட் ப்ரெசென்ட் உங்களோட எனர்ஜி வந்து 4 of Wands வந்து பிளாக்கேஜ். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விக்டரி அட் ப்ரெசென்ட் இல்லை அது யாரோ தடுக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த விக்ட்ரி தடைப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் பழசில் செஞ்ச சில தப்புக்கள், தவறான முடிவுகள், அதுதான் உங்களுக்கு பிளாக்கேஜ். இல்லைனா உங்களுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு புரியல, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டிங்க. அதனால் உங்களால் ஒரு வெற்றியை சுவைக்க முடியல. ஆனால் கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்குது, அதை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக அப்ரைட் கார்டு. பார்த்தீங்கன்னா 6 கப் அப்ரைட்டில் இருக்குது, 1 கப் ரிவர்ஸில் இருக்குது. பட் உங்களோட ஃபோக்கஸை திருப்பினீங்க அப்படின்னா, இந்த 1 கப் which is focusing the sun, the brightness, success, அந்த 1 கப் உங்களோட சக்ஸஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மாற்றணும். இப்போ உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த மூன் இல்லூஷன், அதாவது உங்களோட எமோஷன்ஸ், அதில் இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. அது உங்களுக்கு பெரிய வந்து ஹெவிலி பேர்டன்டு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால் உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெற்றி வரும். உங்களால் அதை பண்ண முடியுங்கிறது தான் இங்கே. இந்த சன்னோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஃபயர். இங்கே உங்களால் இந்த எதிரிகளை வெற்றி கொண்டு அந்த ஒரே ஒரு சின்ன கிளாரிட்டியை, அந்த ஒரு என்ன சொல்லுவோம், கலங்கரை விளக்கம்னு சொல்லலாம், ஒரு தீபம் உங்களுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்லலாம், அந்த ஒரு ஸ்பாட்லைட் உங்களுக்கு வழிகாட்டிகிட்டே இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களை வெற்றியை நோக்கி அது கூட்டிகிட்டு போயிடும். உங்கள் மனசில் நிறையா குழப்பம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் நிறைய சண்டை சச்சரவு, ஒரு கம்யூனிட்டியில் ஒரு ஒருமைப்பாடே இல்லை. அது நீங்கள் வேலை செய்கிற இடமாவும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியாகவும் இருக்கலாம். ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணும்போது அதை பார்க்கலாம். இப்போது அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு மனசுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாரும் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறது. நீங்கள் எல்லாரும் ஒன்றா வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு இந்த வெற்றி வரும் அப்படின்னா, அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து பல விதங்களில் பல பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அதுதான் உங்களுக்கு கடவுளும் சொல்ல விரும்புகிறாங்க. உங்களுக்கு வந்து இதையே கட்டிட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் வந்து உங்களை விட்டு தூரம் போயிடும். உங்களுக்கான இந்த துக்கம் மட்டும்தான் நிலச்சி நிற்கும். இப்போ நீங்கள் உங்களை சக்ஸஸ் நோக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை இப்போ உங்களுக்கு அந்த 1 கப் என்ன, உங்களோட அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த ஒரு பேஷன் நீங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹோல்னஸ் இல்லை, ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை, ஒரு சைக்கிள் நீங்கள் முடிக்கிறதுக்கு இந்த சுச்சுவேஷன் உங்களை விட மாட்டேங்குது. எப்போ நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். அந்த கிளாரிட்டியை நோக்கி நீங்கள் போகணும். இந்த வெற்றி தடை பண்ணுறது பார்த்திங்கன்னா, உங்களோட வேலை செய்கிறவங்க உங்களை அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரொம்ப கிளியராக இருக்குது. இது ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஒரு ஃபேமிலி ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியில் வர முயற்சி பண்ணுறீங்க, ஒரு வெற்றியை சுவைக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க வந்து உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை அந்த இடத்த விட்டு வெளியில் போக விடாமல் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து 9 of Wands எனர்ஜி, நீங்கள் அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. உங்களோட வெற்றியை நோக்கி நீங்கள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு விட்டு கொடுக்க நீங்கள் தயாராக இல்லை. படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதை விடவும் வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களோட கை. 9 of Wands பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக போராடி அதில் வெற்றி காண்றது. உங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. உங்களால் எதிரிகளை வெற்றி கொண்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். ஏன்னா 6 of Wands வந்து விக்ட்ரி, அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் விக்ட்ரி. நீங்கள் கைட் பண்ணி நீங்கள் போராடி அந்த போராட்டத்தின் விளைவாக உங்களுக்கு வெற்றி வர தான் 6 of Wands எனர்ஜி. 6 of Wands எனர்ஜி ஆல்சோ ரெப்ரசன்டிங் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸையும் உங்களால் பேலன்ஸ் பண்ணிட முடியும். இந்த கன்ஃபியூஷன்ஸையும் உங்களால் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட முடியும். ஆனால் அட் ப்ரெசன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கீங்க. ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் இந்த கனெக்ஷனையோ இந்த எமோஷனையோ விடுறதுக்கு தயாராக இல்லை. இது வந்து உங்கள் காதல் வாழ்க்கையும் ரெப்ரசென்ட் பண்ணுது சன் ஆஃப் வான்ஸ்.
நீங்கள் ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்க விரும்புகிறீங்க. அது காதலாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும். அதை உங்களால் ஆரம்பிக்க முடியும். அந்த பிஸ்னஸ்லேயும் காதலையும் உங்களுக்கு வெற்றியும் வரும். ரெண்டுலேயுமே வெற்றி பெற்று நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். இங்கே யாராவது உங்களை ஒரு சைக்கிளை முடிக்க விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு சுச்சுவேஷனை முடிக்க விடாமல் நிறைய பிரச்சனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர வழியை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எப்படி இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சார்மிங்காக, அட்வென்ச்சரஸாக, ப்ளேஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி போங்க. உங்கள் வாழ்க்கையை நோக்கி அடுத்தது என்னன்னு பார்த்துட்டு போகலாம். ஆனால் அட் த சேம் டைம் கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருங்க. ரொம்ப ஓப்பன் புக்காக இருக்க வேண்டாம். அதுதான் இந்த சன் ஆஃப் வான்ஸோட ஒரு கிளாரிட்டி. நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக உங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போங்க. அதே சமயம் யாருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத சொல்ல வேண்டாம். நீங்கள் அப்படி போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு. இந்த ஒரு சைக்கிளை நீங்கள் முடிச்சிட்டிங்க. அது காமிக் சைக்கிளாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஒர்க்கில் ப்ராப்ளம் இருந்து ஒரு புது வேலையை நோக்கி நீங்கள் போகலாம். ஆனால் உங்களால் புது வேலைக்கு போயிட முடியும். அதுவுமே இங்கே ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படி போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இங்கே இருக்குது. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறது. நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடாமல் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட முடியும். இப்போது நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வராது. ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, இல்லை ஒரு இடத்துல வேலை இருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க. இங்கேருந்து என்னால் சக்ஸஸை கெயின் பண்ண முடியுமா? இங்கேயே நான் ரொம்ப நாளாக இருந்துட்டேன், எனக்கு இங்கேயே சக்ஸஸ் வேணும் அப்படின்னா அது நடக்காது. ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது ஃபுல்லாக அங்கே தான் நடக்குது. நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வரணும். இல்லை அங்கே இருக்க சூழ்நிலையை உங்களால் போராடி வெற்றி காண முடியணும். அப்போ தான் உங்களால் இந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியும். உங்களோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அங்கே உங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய 8 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி உங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்குது. உங்களால் அங்கே கிளியராக பார்க்க முடியல. அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. 7 ஆஃப் கப்ஸ் உங்களால் ஒரு கிளாரிட்டிக்கு வர முடியல. அதுதான் இந்த கார்டும் ரெப்ரசென்ட் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிளாரிட்டிக்கு வரணும். கண்ணு கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா கண்ணில் இருக்க துணி ஆத்துருங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக பார்க்க ஆரம்பிங்க. இந்த 10 இருந்தால் 10 மேலேயும் பாயாதீங்க. உங்களுக்கு தேவை எல்லாத்துக்குமே தேவை ஒன்று தான். எந்த உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை, பணமா, முன்னாடி போகணுமா, அப்படி ஒரு சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சாய்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி தானாக வரும். இங்கே இன்னொரு கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் பேலன்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் ஒர்க் மூலம் உங்களுக்கு இந்த அபண்டன்ஸ், இந்த 9 ஆஃப் பென்டிகல்ஸ் சிச்சுவேஷன் வந்துடும். ஹார்ட் ஒர்க் எப்படி போடணும் அப்படின்னா, உங்கள் லைஃப் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது. தான் இந்த சைக்கிளை யாருமே முடிக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இதுலேயே சுற்றி வந்துட்டுருக்கீங்க. ஸோ மெயின் கைடன்ஸ் இந்த சைக்கிளை விட்டு வெளியில் வரணும். மேபி உங்கள் ஒர்க் பிளேஸில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களால் அங்கே வெற்றியை சுவைக்க முடியாது. நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கேயே போராட்டத்துக்கு உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். உங்கள் லைஃப் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். யார் வந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இவங்க சொன்னாங்கன்னு பெண்ட் ஆகிறது, அவங்க சொன்னாங்கன்னு மாற்றுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வராது. உங்களுக்கு வெற்றி வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த காலி பண்ணி வேறு இடத்துக்கு போங்க. உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் இங்கேருந்து வெளியில் போனால் இல்லை புது பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேனா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, உங்களுக்கு சக்ஸஸ் கேரண்டீட். ஏன்னா சன் கார்டு ரொம்ப ப்ராமிசிங் எனர்ஜி. உங்களுக்கு சக்ஸஸ் கேரண்டீட். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேலன்ஸையும் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் வெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். அண்டு கொஞ்சம் நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் கரெக்டான முடிவு எடுத்தேன், நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஏஸ் ஆஃப் வான்ஸ், நியூ பிகினிங். அது காதலாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை புது ஜாபாக இருக்கட்டும், கடவுள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது மறுமலர்ச்சி காத்துட்ருக்கு. அந்த மறுமலர்ச்சி நோக்கி நீங்கள் தான் போகணும். அப்போ போவீங்க அப்படின்னா இந்த சாய்ஸை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் போவீங்க. உங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்லேருந்து கால் வரும். இல்லை நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷனலாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் வரும். உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்கள் காதல்கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரல, நியூஸ் வரல, நீங்கள் ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நியூஸ் நீங்கள் ஹியர் பண்ணுவீங்க. இவங்க இந்த ப்ளஷர் சீக்கர்ஸுங்க இந்த கேங், இந்த ஒர்க் பண்ணுற பிளேஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 3 பேர்த்து இந்த 3 தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இவங்க நீங்கள் கூட வேலை செய்கிறவங்க அதாவது ஆசை அதை நோக்கி போகிறவங்க. அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். யாரை பற்றியும் எந்த அக்கறையும் கிடையாது. அதனால் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்துடுங்க. இந்த ப்ளஷர் சீக்கர்ஸோடு இருக்க வேண்டாம். உங்களுக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கெட்டவங்கன்னு.
அங்கே ஒரு 3 பேர் இருக்காங்க மெயினாக. அந்த 3 பேர்த்த விட்டு விலகி வந்துருங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட கைடன்ஸ். அவங்க உங்களை வந்து அழிக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அங்கேயே இருந்து நீங்கள் வெற்றி பெறதுக்கு ரொம்ப போராடணும். வெளியில் வந்தால் உங்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும். யாரோ ஒரு நீங்கள் உங்களை நேசிக்கிறவங்க, இல்லை உங்களோட எக்ஸ் லவராக கூட இருக்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைடாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அகங்காரம் ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்க ஒரு எக்ஸ் லவரோ, இல்லை உங்களோட எக்ஸ் ரிலேஷன்ஷிப்போ, இல்லை உங்கள் ரொம்ப டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டோ கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஒரு தீஃப். அவங்க வந்து திருட்டுத்தனம் நிறைஞ்சவங்க. இது உங்களுக்கு ஒரு க்ளூ. நீங்கள் அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வரதுக்கு மேபி இது ஒர்க் பிளேஸில் கூட இருக்கலாம். இப்போ அட் ப்ரெசென்ட் நீங்கள் யாராவது நேசிச்சுட்டு கூட இருக்கலாம். வாட் எவர் த சுச்சுவேஷன், உங்களோட எக்ஸாக இருக்கலாம், இப்போ ப்ரெசென்ட் லவராக இருக்கலாம். அவங்களுக்கு 2 க்ளூ. அவங்க ரொம்ப ப்ரைடு, போஸ்ட்ஃபுல், அவங்க நான் தான் எல்லாம், நான் நினச்சா இது வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்க ஒரு 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 கவுண்டர் பார்ட், இல்லைனா ஒரு லவர். அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தீஃப். அவங்க திருடுறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. மேபி இது உங்கள் நேசிக்கிறவங்க வாழ்க்கையில் கூட நடக்கலாம். இது அப்படியே உங்களுக்கு அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதை வந்து பற்றி ஒரு நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை இது ஒரு ஆணை பற்றியாக இருந்தாலும் சரி. எகெயின் இந்த கார்டு அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஒரு மாதிரி உங்களை எக்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அவங்க வந்து ஒரு திருடுங்க. அதை பற்றி உங்களோட லவ்வருக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். அந்த நியூஸ் எப்படின்னா, இந்த திருட்டுத்தனம் பண்ண நினச்சவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கடவுள் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய இடியை கொண்டு வந்து இறக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேள்விப்படுவீங்க. அந்த இடி இறக்க போகிறது யாருக்குன்னா ஒரு திருடிங்க. இந்த திருடுறது வந்து கண்டிப்பாக ஒரு பெண் தான். ஏன்னா ஃபோங்கிறது வந்து இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற ஒரு எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப திருட்டுத்தனம் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பொறாமை இருக்கும், ரொம்ப நான் தாங்கிற அகங்காரம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெண் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருந்தது அப்படின்னா அவங்களோட சாப்டர் முடிய போது அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது வந்து நீங்களே கேள்விப்படுவீங்க. அந்த மெசேஜை தான் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க. இது ஆணுக்கும் பொருந்தும், இது பெண்ணுக்கும் பொருந்தும். இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் லவ்வில் இருந்தீங்கன்னா இது உங்கள் ஆண் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம். உங்கள் இதை யாராவது தடுக்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய, அது யாராக வேணா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில், அந்த பெண் எனர்ஜி ஒரு கெட்டவங்க, ஒரு திருடி. அந்த திருடியை பற்றி ஒரு விஷயம் வெளியில் வரும். கடவுள் வந்து ஒரு பெரிய பூகம்பம் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குவார். அதில் அந்த திருடியோட உண்மை ஸ்வரூபம் வந்து வெளியில் வந்துடும். அதை பற்றின ஒரு நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்படுவீங்க. அது மேபி பப்ளிக்கில் வரலாம். மேபி இது ஏன்னா இது பெரிய மிஸ்ஃபார்ச்சூன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு பற்றி எரியிறது. ஸோ அது பப்ளிக்காக வந்து பேப்பரில் கூட வரலாம். அப்படி ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்துட்டுருக்கு அவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு க்ளூ. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபார்ச்சூன் வரும். அந்த ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொண்டு வரும். ஏன்னா நம்ம இங்கே நிறையா 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் எனர்ஜி. நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்ஷன், இந்த அழிவுக்கு அப்புறம் இந்த ஒரு பெண் எனர்ஜி, போலி எனர்ஜி, நான் தான் வந்து உங்களுக்கு மேட்ச் அப்படின்னு அகங்காரமாக உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிற ஒரு பெண் எனர்ஜி, அதோட கதம் முடிஞ்சுது. கதம் அந்த முடிவுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஒரு பெரிய கிஃப்ட்டும் இருக்குது. அந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேக்கி வச்சுருந்த இத்தனை நாள் போராடின அத்தனை எனர்ஜிக்கும் ரிவார்டு வந்து ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அந்த ரிவார்டு வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபார்ச்சூன்னா அப்படி எப்படின்னா இல்லை, பண மழை கொட்டும். ஸோ நீங்கள் எதுலையாவது சந்தேகப்பட்டு எனக்கு வருமா, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒன்றுமே வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா பயப்பட வேண்டாம். அந்த ஒரு சில டிவைன் பிளான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்குது. இது எல்லாமே நடக்கிறது வந்து அவங்களோட வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்கு தான். அந்த வாழ்க்கையோட முடிவை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த நியூஸை நீங்கள் கேள்விப்படுவீங்க. அந்த நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி வரும். அந்த நியூஸ் தான் உங்களோட பிரேக் த்ரூ. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் அந்த கெட்டவங்களுக்கு நடக்கும். அந்த நியூஸை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்படுவீங்க. ஏன்னா 2 மெசேஜ் கார்டு வந்துருச்சு. ஸோ அந்த நியூஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை, ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங்கை எதிர்பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு க்ளூ, அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட் உங்களுக்கு. இப்போ நீங்கள் படுற கஷ்டத்துக்கான பலனை அப்போ அனுபவிச்சுடுவீங்க. இப்போ நான் வந்து காட் அண்ட் காடஸ் டெக்லேருந்து எடுக்கிறேன். ஏன்னா நிறையா கெட்ட எனர்ஜி இருக்குது. ஸோ அவங்களோட கைடன்ஸ் நம்மளுக்கு இப்போ தேவை. ஓகே, மிஸ்ஃபார்ச்சூன் கண்டிப்பாக வந்து நடக்க போகுது. வாவ்,
கடவுள் இருக்காருங்க. அந்த மிஸ்ஃபார்ச்சூன் எப்படி தெரியுமா நடக்கும்? கடவுள் வந்து இறங்கி வேலை செய்ய போகிறார். அந்த மிஸ்ஃபார்ச்சூன் ஏன் நடக்குது அப்படின்னா, அந்த கெட்டவங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் அந்த மிஸ்ஃபார்ச்சூன் நடக்குது. பார்த்தீங்கன்னா மோகினி மூர்த்தி, த டிவைன் என்சான்ட்ரஸ். மோகினி அவதாரம் எப்படி தெரியுமா? இதோட மீனிங் பார்த்துடலாம். the taste of nectar of immortality, perception to see through tricksters and cheats, knowledge of when it is appropriate to give preferential treatment. இது இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா, அதாவது இந்த இந்த ஸ்டோரி என்னென்னா, பெருமாள் வந்து அமிர்தத்தை அரக்கர்கள்ட்டிருந்து எடுத்து தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு மோகினி அவதாரம் எடுப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி தெரியும். அந்த மோகினியோட அழகில் மயங்கி அரக்கர்கள் வந்து அவங்க பின்னாடியே போவாங்க. அந்த கேப்பில் அந்த மோகினி அந்த அமிர்தத்தை ஃபுல்லாக வந்து தேவர்களுக்கு கொடுத்துருவாங்க, அரக்கர்களுக்கு கிடைக்காது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. கடவுள் வந்து இந்த அரக்கர்கள்ன்ற இந்த கெட்டவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு தெரியாமே அந்த அமிர்தத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் கடவுளை சரணடைஞ்சிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, உங்களுக்கான விடை கிடைக்கும். பெருமாளே அவதாரம் எடுத்து வந்து உங்களை காப்பாற்றுவார். அவங்க தான் இந்த கெட்டவங்க வாழ்க்கையில் இந்த மிஸ்ஃபார்ச்சூனை க்ரியேட் பண்ண போகிறாங்க. அந்த மிஸ்ஃபார்ச்சூன் உங்கள் வாழ்க்கையில் அமிர்தத்தை கொண்டு வரும். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. கெட்டவங்களுக்கு அழிவு, அதுதான் இதோட கான்செப்ட். அப்புறம் உங்களை யாராவது இந்த மந்திர தந்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி மோகினி வேஷம் போட்டு உங்களை ஏமாற்ற பார்க்குறது. ஏன்னா நம்ம இங்கேயும் பார்க்குறோம், ஒரு பெண் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யாராவது உங்களை ஏமாற்ற பார்த்தாங்க அப்படின்னா கடவுளே வந்து அவங்கள ஏமாற்றிட்டு அவங்கக்கிட்ட இருக்க அமிர்தத்தை பிடுங்கி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாரதமுனி பார்த்தீங்கன்னா சேஜ் ஆஃப் த காட்ஸ். என்னென்னா மியூசிக் எபிலிட்டி, நாலேஜ் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர், மாஸ்டரி ஆஃப் பக்தி ஆர் டிவோஷன் ஆர் யோகா, அட்டாச்மெண்ட் டு த சிங்கிங் ஆஃப் காட்ஸ் நேம். கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாரதர் வந்து பெருமாளோட ரொம்ப பெரிய பக்தர், உங்களுக்கு நல்லா தெரியும். அவரோட புகழை பாடுறது மட்டும்தான் அவரோட ஒரே ஒரு குறிக்கோள், அவர் புகழை பரப்புறதும். ஆனால் இன்னொன்று இருக்குது, நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கழகத்தை தான் இப்போ வந்து கடவுள் அவங்க கெட்டவங்க வாழ்க்கையில் உருவாக்கிட்டு இருக்கார். நிறைய க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். மேபி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கலாம். இது எல்லாமே நன்மையில் தான் போய் முடியும். அதனால ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ இந்த நாரதர் சொல்கிற மாதிரி கடவுள் நாமத்தை ஜபிங்க, பெருமாளை வழிபடுங்க. நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும். உங்களுக்கு கடவுளே வந்து மோகினி அவதாரம் எடுத்து கெட்டவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அமிர்தத்தை, அதாவது இந்த ஃபார்ச்சுனை உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்துவார். நீங்கள் பெருமாளை சரண் கால் விழுந்துடுங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.